75 ஆண்டுகளுக்கும் மேலாக நம்மை வருத்தி எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய பங்காளி நாடு, எதிரி நாடு பாகிஸ்தான் நம்மளுடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பாகிஸ்தான் என்கிட்ட எல்லாம் அணுகுண்டு இருக்குது, எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி சோதனை படித்திருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையில 2 நைட்டு தான் அவன் காலில் விழுந்துட்டான். இன்னைக்கு இந்த லெவல்ல இந்தியா இருக்குது. ஆனா அவன் பூச்சாட்டி காட்டிட்டு இருக்கிறான் இவ்வளவு நாளா. இது இன்னும் தெரியுது, தைரியமான பிரதமர், பலம் வாய்ந்த பிரதமர், இந்த தேசத்துக்கு தேவை நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இன்னைக்கு இவ்வளவு ஆண்டுகாலம் சுதந்திரமான காலத்துல இருந்து நம்மளை பாச்சா காட்டிட்டே இருக்கிறான். தோ வருது தோ வருது தோ. இன்னும் 2 நைட் விட்டு பாகிஸ்தானை இல்லாம ஆக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. இன்னைக்கு இந்திய மக்கள் அத்தனை பேருமே இன்னைக்கு இந்த திரங்கா யாத்திரா இந்தியா முழுவதும் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு பொதுமக்கள் அத்தனை பேரும் இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த தேசத்துல இருக்கக்கூடிய இந்திய மக்கள் 145 கோடி மக்களும் இந்த யாத்திரையை சொல்றாங்க. இதுலயே இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில புல்லுருவிகள் இதை பத்தி என்னன்னே தெரியல, அங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. இதுலயே ஒரு அரசியல். இதுல யாராவது போய் அரசியல் பார்ப்பாங்களா? இந்த தமிழகத்துல மட்டும்தான் இது அரசியல் ஆக்கிட்டு இருக்கிறான். ஆனா நாம இந்திய மக்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து இந்த விஷயத்துக்காக 2 நாள் தூங்காம இந்திய தேசம் எங்க போயிட்டு இருக்குதுன்னு பார்த்தாங்க. இதுதான் இந்தியா. இந்தியான்னு ஒரு பிரச்சனை வரும்போது 145 கோடி மக்களும் ஒரே மைல்கல்ல நிக்கிறாங்க. ஆனா தமிழகத்துல மட்டும்தான் சில புல்லுருவிகள் அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. இத பத்தி என்னன்னே தெரியல, அங்க நடக்கிற விஷயங்களே நான் தெரியல. எதனா ஒரு கருத்து சொல்லணும், இந்த நாட்டுக்கு எதிர்ப்பா இதுதான் நடந்துட்டு இருக்குது. ஆனா மக்கள் அத்தனை பேருமே பாரத பிரதமருடைய எண்ண ஓட்டத்தின் கீழே தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த திரங்கா யாத்திரா இந்தியா முழுவதும் ஒரு கிராம பகுதியிலும், ஒரு நகர பகுதியிலும், மாநகராட்சி பகுதியிலும், ஒரு சட்டமன்ற பகுதியில் நடந்துட்டு இருக்குது. பொதுமக்கள் உட்பட கலந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க அத்தனை பேருமே பார்க்கணும். இன்னைக்கு பொதுமக்கள் அத்தனை பேருமே இந்த திரங்கா யாத்திராக்கு எல்லா மட்டத்திலையும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எதனால இந்த மாதிரி இருக்கு? ஒரு தைரியமான பலம் வாய்ந்த ஒரு பாரத தேசத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பாரத பிரதமருடைய தலைமையில இந்தியா இன்னைக்கு 3 ஆண்டுகள். இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம், இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர் அத்தனை பேருமே வெளிநாட்டுல ராணுவ உதவியை பெற்றுத்தான் மற்ற நாடோட போரிட்டாங்க. ஆனா நம்மளுடைய பாரத பிரதமர் மட்டும்தான் இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில அவங்களுடைய ஷூல இருந்து, உடையில இருந்து, துப்பாக்கியில இருந்து இந்த 11 ஆண்டுகள்ல எல்லாமே நம்மளே உற்பத்தி பண்றோம். ராணுவ டேங்க் உள்பட நம்மளே உற்பத்தி பண்றோம். இதுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆட்சியுடைய சாதனை. இன்னைக்கு பாகிஸ்தான்காரன் நம்மளை யாரை வச்சு அடிக்கிறான்? வெளிநாட்டுல இருந்து, டாங்கில இருந்து எல்லாமே வாங்கி தான் அடிக்கிறான். ஆனா அவன் உற்பத்தி பண்றது இல்ல. ஏன்னா பண்ண முடியல. அந்த நாடு நம்ம கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கிட்டு போனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வறுமையின் பிடியில தான் இருக்குது. இன்னைக்கு விட்டா பாகிஸ்தான்ல இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் இந்தியாவோட சேர்ந்துருவான். இதான் இது இன்னைக்கு எண்ணம். பாகிஸ்தான் மக்களுடைய எண்ணமே அதுதான். ஆகையால இந்திய மக்கள் அத்தனை பேரும், தமிழக மக்கள் அத்தனை பேரும் பாரத பிரதமர் கூட தான் நிக்கிறோம். இதுக்கப்புறம் பாரத பிரதமருடைய தலைமையை, பாரத பிரதமருடைய கரங்களை வலுப்படுத்தும் என்று சொல்லி வாய்ப்பளித்த மாவட்ட தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பேரணியை சீரும் சிறப்பாக நடத்தி காட்டிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. மாவட்டத்துறை துணைத் தலைவர் விஜயலட்சுமி அவர்கள் இப்பொழுது இந்த பேரணியானது நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக நடத்தப்பட்ட பேரணியாகும். இந்த பேரணியில் பொதுமக்களாக தான் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான மக்கள் நாட்டுப்பற்றோடு, தேச உணர்வோடு இந்த பேரணியில் கலந்திருக்கிறார்கள். நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நம் பாரத பிரதமருக்கு மட்டுமல்லாமல் நம்முடைய வான்படைகளுக்கும், நம்மளுடைய ராணுவ படைகள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பாரத் மாதா கி ஜெய்.
நம்முடைய மாவட்ட பொதுச் செயலாளர் ரத்னம் அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார். பல்லாவரம் சட்டமன்றத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பேரணியை சீரும் சிறப்புமாக நடப்பதற்கு தங்களுடைய முழு ஒத்துழைப்பை தந்திருக்கின்ற இந்த பல்லாவரம் சட்டமன்றத்தை சார்ந்த அனைத்து பாஜக நிர்வாகிகளுக்கும் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகத்தில் எல்லா நாடுகளிலும் ராணுவம் இருக்கிறது. உலக மக்கள் அனைவருமே ராணுவ அணிவகுப்பை பார்த்திருப்பார்கள். ஆனால் உலகத்திலே ஒரு பெரிய அதிசயமாக ராணுவத்திற்கு நன்றி தெரிவிக்கிற ஒரு அணிவகுப்பை நம்முடைய பாரத நாட்டில் தான் நாம் பார்க்க முடியும். அதற்கு காரணம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ராணுவத்திற்கு அவர் எவ்வளவு மரியாதை தருகிறார் என்பதை நாம் ஒவ்வொரு தீபாவளி அன்றும் நாம் பார்க்க முடியும். தீபாவளியை நாம் எல்லோரும் குடும்பங்களில், வீடுகளில், வீதிகளில் கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையிலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உறை பணியில் சென்று உலகின் உயரமான பனி சிகரத்தின் மேலே நின்று அந்த ராணுவ வீரர்களோடு உங்களுக்கு துணையாக உங்களோடு நான் நிற்கிறேன், இந்த பாரதத்தின் பிரதமராக நான் நிற்கிறேன், அது மட்டுமல்ல 140 கோடி மக்களின் பிரதிநிதியாக நான் உங்களோடு நிற்கிறேன் என்ற நம்பிக்கையை 11 ஆண்டுகளாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அதனுடைய விளைவைத்தான் இன்று நாம் இன்றைக்கு காஷ்மீரில், பாகிஸ்தானிலே பார்த்தோம். உலகத்தில் வேறு எந்த நாடுகளிலும் இல்லாத அளவிற்கு இங்கே குரோம்பேட்டை பகுதி என்பது நன்றாக படித்தவர்கள் இருக்கக்கூடிய பகுதி. நீங்கள் பார்க்கலாம், உலக வல்லரசு ரஷ்யா, அந்த வல்லரசு ரஷ்யாவால் ஒரு சிறிய நாடு யுக்ரைனை வீழ்த்த முடியவில்லை. 3 ஆண்டுகளாக அந்த போர் தொடர்கிறது. உலகத்தில் வலிமை மிக்க ராணுவத்தையும் வலிமை மிக்க உணவு பிரிவையும் கொண்டிருக்கிற இஸ்ரேல், அவர்களால் அந்த காசா பகுதியிலே 2 ஆண்டுகளாக வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் நம்முடைய பாரத பிரதமரின் சீரிய நடவடிக்கை காரணமாக நம்முடைய ராணுவ வீரர்களின் உறுதி, வீரம் மற்றும் வியூகத்தின் காரணமாக வெறும் 3 நாட்களில் ஒரு மிகப்பெரிய அணு ஆயுத நாடான பாகிஸ்தானை நாம் அவர்கள் மண்ணிற்கு உள்ளே சென்று 100 கிலோமீட்டர் உள்ளே சென்று அவர்களை வீழ்த்தி காட்டியிருக்கிறோம் என்றால் நம்முடைய ராணுவ வீரர்களின் வீரமும் நம்முடைய தேச மக்களின் ஒற்றுமையும், இதற்கெல்லாம் மேலாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் உறுதியான தலைமைதான் காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பேரணி ஒரு அரசியல் பேரணி அல்ல, ஒரு அரசியல் கட்சியின் பேரணியும் அல்ல. இது ராணுவ வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கிற பேரணி, அவர்களுடைய வீரத்திற்கு தலை வணங்குகின்ற பேரணி, அவர்களுடைய உறுதிக்கு நம்முடைய ஆதரவை தெரிவிக்கின்ற பேரணி. இந்த நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான இடங்களிலே இந்த பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பேரணியின் நோக்கம் 3 விஷயங்கள் தான். ஒன்று, பாகிஸ்தான் என்ற நம்முடைய பகை நாடு நம்முடைய நாட்டிற்குள்ளே எப்படியெல்லாம் தீவிரவாதத்தை புகுத்தி தீவிரவாதிகளை நம்முடைய நாட்டில் பயங்கரவாத செயல்களை செய்வதற்கு ஊக்குவிக்கிறார்கள், பயங்கரவாதத்தை எப்படி ஏற்றுமதி செய்கிறார்கள் என்பதை உலகத்திற்கு சொல்ல வேண்டும். அது ஒன்று. இரண்டாவது, நம்முடைய ராணுவ வீரர்கள், நம்முடைய மத்திய அரசு, நம்முடைய பிரதமர் எப்படி அவர்களுடைய வியூகத்தை முறியடித்து நம்முடைய நாட்டிற்கு வெற்றியை தேடி தந்தார்கள் என்பதை உலகத்திற்கு சொல்ல வேண்டும். மூன்றாவது தான் மிக முக்கியமானது. எதிர்காலத்திலே தீவிரவாதிகளை நாம் எப்படி எதிர்க்க வேண்டும், ஒற்றுமையாக நின்று நம்முடைய பாரத நாட்டை எப்படி காக்க வேண்டும் என்பதற்கு இந்த பேரணி ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. நண்பர்களை நாம் அனைவருமே பார்க்க முடியும். ஒரு தேன் கூடு இருக்கிறது. ஒரு தேன் கூட்டிலே ஒருவர் கல்லெறிந்தால் அந்த தேன் கூட்டை கலைப்பதற்கு முயற்சி செய்தால் அத்தனை தேனீக்களும் ஒன்று சேர்ந்து அந்த கை வைத்த மனிதனை விரட்டி விரட்டி துரத்தி அடிக்கின்றன. அதே போல ஒரு குளவி கூட்டிலே கை வைத்தால் அந்த குளவிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த மனிதரை துரத்தி துரத்தி அடிக்கின்றன. காரணம், அந்த தேநீர் கூட்டிற்கும் சரி அந்த குளவிக்கும் சரி அது வீடு. அவர்களின் வீட்டை கை வைத்தால் அவர்களை எதிரிகளாக கருதி விரட்டி அடிக்கிறார்கள். ஆனால் நாமும் அதே போல செய்ய வேண்டும். அவை 3 அறிவு 2 அறிவு படைத்த அந்த பூச்சிகளுக்கே அந்த உணர்வு இருக்கிறது என்றால் 6 அறிவு படைத்த மனிதர்களாகிய நாம் 140 கோடி மக்களும் நமது வீடாகிய இந்த நாட்டை எப்படி காக்க வேண்டும் என்பதற்கு இதுதான் ஒரு உதாரணம். ஆனால் இங்கே சில புல்லுருவிகள், தேச விரோதிகள், பயங்கரவாதிகள் மட்டுமல்ல, தீவிரவாதிகள் மட்டுமல்ல, அவர்களுக்கு ஆதரவாக அவர்களுடைய பிரச்சார பீரங்கியாகவே மாறிவிட்ட பல தலைவர்களை, அரசியல் தலைவர்களை நாம் பார்க்கின்றோம். அவர்களை நாம் இனங்கண்டு
காலத்திலே வருகின்ற தேர்தல்களில் அவர்களை புறக்கணிப்பதன் மூலமே ஒரு வலிமையான நாட்டை நாம் கட்டமைக்க முடியும் என்பதை உலகிற்கு சொல்வதற்காகவே இந்த பேரணியை வெற்றி பெற செய்த அனைத்து நிர்வாகிகளுக்கும், பல்லாவரம் சட்டமன்றத்தை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்து நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.